அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது என்ன என்பதை விளக்கிய இன்போசிஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் என்.ஆர். நாராயணமூர்த்தி அவர்கள் பல ஆண்டுகளாக நாம் இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்த தவறிவிட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் உடனடியாக இதில் கவனம் செலுத்தவில்லை என்றால் விளைவு மிக மோசமாக இருக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இப்போது உலகிலேயே மிகப்பெரிய நாடாக இந்தியா இருக்கிறது. 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியா உலகில் மிக வேகமாக வளரும் நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. உலகமே கொரோனா உள்ளிட்ட சமயங்களில் பொருளாதார ரீதியாக தள்ளாடிய போதிலும் இந்தியாவில் அதன் தாக்கம் பெரிய அளவில் ஏற்படவில்லை. இதற்கிடையே இந்தியாவில் இருக்கும் மிக முக்கிய பிரச்சனை என்ன என்பதை நாராயணமூர்த்தி அவர்கள் விளக்கியுள்ளார். இன்போசிஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் என்.ஆர். நாராயணமூர்த்தி அவர்கள் சமீபத்தில் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார். அப்போது அவர் நமது நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்பதை விளக்கி பேசினார். அதாவது நமது நாட்டில் மக்கள் தொகை அதிகரிப்பு தான் பெரும் சவாலாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எமர்ஜென்சி காலத்திற்கு பிறகு இந்தியர்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்த தவறிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள மோதிலால் நேரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் நாராயணமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டார். அப்போதுதான் அவர் இந்த கருத்துக்களை கூறினார். நாராயணமூர்த்தி அவர்கள் மேலும் கூறுகையில், மக்கள் தொகை அதிகரிப்பு, தனிநபருக்கான நில இருப்பு மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் இந்தியா குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் மக்கள் தொகைதான். எமர்ஜென்சி காலத்திற்கு பிறகு மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த நாம் தவறிவிட்டோம். இந்தியர்களாகிய நாம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் போதிய கவனம் செலுத்தவில்லை. இது நம் நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் தொகை அதிகரிப்பால் இங்கே ஒவ்வொரு நபருக்கும் இருக்கும் நிலமும் மிக குறைவாக இருக்கிறது. அமெரிக்கா, பிரேசில், அவ்வளவு ஏன் சீனாவில் கூட தனிநபர் நில விகிதம் அதிகமாகவே இருக்கிறது என்றார். மேலும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிப்பதே நேர்மையான தொழிலதிபரின் பொறுப்பு என்றும் நாராயணமூர்த்தி அவர்கள் தெரிவித்தார். இது குறித்து அவர் கூறுகையில், நீங்கள் மிகப்பெரிய கனவை கொண்டிருக்க வேண்டும். இந்த பெரிய கனவை நிறைவேற்ற அதிகம் உழைக்க வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும். உங்கள் வளர்ச்சி உங்களுக்கானது மட்டுமில்லை, அதை நாட்டையும் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும். அடுத்த தலைமுறையினர் சிறப்பாக இருக்க நாம் பல தியாகங்களை செய்ய வேண்டும். எனது முன்னேற்றத்திற்காக எனது பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் மற்றும் ஆசிரியர்கள் குறிப்பிடத்தக்க தியாகங்களை செய்தனர். அவர்களின் தியாகங்கள் வீண் போகவில்லை என்பதற்கு இங்கு விருந்தினராக வந்திருப்பதே சாட்சி என்றார். அடுத்த செய்தி, பாலஸ்தீனத்தில் விடுதலைக்காக போராடி வரும் ஹமாஸ் குழு அமெரிக்காவிற்கு எதிராக அதிர்ச்சி முடிவை எடுத்துள்ளது. அதன்படி அமெரிக்காவின் மேற்பார்வையில் இஸ்ரேலுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஏற்க முடியாது என்று ஹமாஸ் அறிவித்துள்ளது. அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களின் கோரிக்கையின் பெயரில் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். போர் நிறுத்தம் வாய்ப்பே இல்லை. ஹமாஸ் சிறைபிடித்துள்ள இஸ்ரேல் படைகளை விடுதலை செய்தால் போர் நிறுத்தம் செய்வோம் என அமெரிக்காவின் வாக்குறுதி அடிப்படையில் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை செய்தது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரேல் மீது கண்டிப்பாக போர் தொடுப்போம் என்று ஹமாஸ் அறிவித்துள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் உலக போருக்கான வாய்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. போர் தொடங்குவதற்கான சதவீதம் புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக பிரபல கோடீஸ்வர ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனிய போராளி குழுக்களுக்கும் இடையே நடக்கும் போர், உக்ரைன் ரஷ்யா போர், தென்கொரியா வடகொரியா போர் காரணமாக உலக போர் மூலம் அபாயங்கள் ஏற்பட்டுள்ளன. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 35% இருந்த ஒரு முழு உலக போருக்கான வாய்ப்புகளை 50% அதிகரித்துள்ளது என்று அமெரிக்க பில்லியனர் மற்றும் ஹெட்ஜ் நிதி வழிகாட்டியான ரே டாலியோ அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த போர் பல நாடுகளின் பல்வேறு வகையான மோதலுக்கு வழிவகுக்கும் அதிக ஆபத்து உள்ளது.
மேலும் இது இஸ்ரேல் மற்றும் காசாவில் உள்ளவர்களுக்கும் அப்பால் போரை உருவாக்கும் வாய்ப்புகள் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இதில் போருக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. முக்கியமாக சிறிய உலகப் போராக இல்லாமல் இது பெரிய உலகப் போராக மாறலாம். பல வல்லரசு நாடுகள் கூட இதில் கலந்து கொள்ளும் அபாயம் உள்ளது. வடகொரியாவில் இருந்து தென்கொரியாவிற்கு சொந்தமான தீவில் திடீரென பீரங்கி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. 200க்கும் மேற்பட்ட பீரங்கி குண்டுகளை வீசி வடகொரியா தாக்குதல் நடத்தியுள்ளது என்று சியோலின் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த நடவடிக்கை அமெரிக்க அச்சுறுத்தல் விளைவிப்பதாக இருப்பதாகவும் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தென்கொரியா கூறியுள்ளது. தென்கொரியாவிற்கு சொந்தமான பயோங்யாங் தீவின் வடக்கு பகுதிகள் மற்றும் யோம்பியோங் தீவு ஆகிய 2 தீவுகளில் இந்த தாக்குதல் வடகொரியா மூலம் நடத்தப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டிலிருந்தே இந்த தீவுகளில் பதற்றம் நிலவி வருகிறது. 2010இல் இந்த தீவுகளின் மீது வடகொரியா சரமாரியாக குண்டுகள் வீசியதில் இருந்து இரு கொரியாக்களுக்கும் இடையே அங்கே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதை சுற்றி உள்ள கடல் பகுதிகளிலும் மிக தீவிரமான ராணுவ பாதுகாப்பு போடப்பட்டு கடந்த 13 ஆண்டுகளாக போர் எதுவும் நடக்காமல் பதற்றமான சூழ்நிலை நிலவி வந்தது. இந்த நிலையில்தான் அங்கே திடீரென வடகொரியா பீரங்கி தாக்குதல் நடத்தியுள்ளது. தென்கொரியா மற்றும் அதன் அமெரிக்க நட்பு நாடுகளுக்கு எதிரான போருக்கு தயாராக இருப்பதாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அவர்கள் கடந்த சனிக்கிழமை எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து தற்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தென்கொரியாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையிலான பிரச்சனை தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. கடந்த சில வருடம் முன்புதான் 2 நாட்டு அதிபர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 2 நாட்டு அதிபர்களும் ஒன்றாக எல்லைகளை கடந்து நட்பை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் தற்போது கடந்த 1 மாதமாக வடகொரியா மற்றும் தென்கொரியா இடையே மிக தீவிரமாக சண்டை நடந்து வருகிறது. இப்போது இந்த பிரச்சனை போராக மாற வாய்ப்புள்ளது என்று கூறுகிறார்கள். ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. முழுமுதற் போராக மாறும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. ஒரு முழுமையான உலக போரின் முதன்மையான ஆபத்து பற்றி கேட்டால் அமெரிக்காவும் சீனாவும் நேரடி மோதலில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறு என்றுதான் சொல்வேன். இந்த 2 நாடுகள் நேரடியாக போரில் ஈடுபட்டால் கண்டிப்பாக அது உலக போராக மாறும். ஆனால் இப்போதைக்கு சீனா இதில் நேரடியாக மூக்கை நுழைக்கவில்லை. ஆனால் அது நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக போர் கையை மீறி போகும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த 2 போர்களும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் நேரடியாக ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு இடையே மட்டுமில்லை என்பதை நாம் உணர வேண்டும். இந்த போர்கள் புதிய உலக போர் ஆர்டரை உருவாக்கும் போராக மாறப்போகிறது. அவை பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த 2 போர்களும் போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளின் நட்பு நாடுகளுக்கும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இஸ்ரேல் பாலஸ்தீனம் போரில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளை உள்ளே கொண்டு வர இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்கள் தீவிரமாக முயன்று வருவதாக உலக அரசியல் வல்லுநர்கள் விமர்சனம் வைத்துள்ளனர். இஸ்ரேலிய படைகள் கடந்த வாரம் சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் மற்றும் சிரியா வடக்கு நகரமான அலெப்போவில் உள்ள விமான நிலையங்கள் மீது நேரடி ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது. அங்குள்ள ஓடுபாதைகளை சேதப்படுத்தியதாகவும் 2 குடியிருப்புகள் அருகே ராக்கெட் தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியது. சிரியாவின் இந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் மறுக்கவில்லை, ஏற்கவும் இல்லை. ஏகப்பட்ட ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மாறி மாறி சிரியா மீது ஏவியதாக கூறப்படுகிறது. சிரியாவில் ஹெஸ்புல்லா படையினர் உள்ளனர். ஈரான் ஆதரவு போராளிகள் உள்ளனர். இவர்கள்தான் பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் படைகளுக்கு உதவி செய்வதாக கூறப்பட்டது. இவர்களின் ஆதரவின் பெயரிலேயே ஹமாஸ் படைகள் இயங்கி வருகிறது. இந்த நிலையில்தான் சிரியா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுபோக தெற்கு லெபனான் மீது ஏற்கனவே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் போர் தற்போது மத்திய கிழக்கு நாடுகளின் போராக மாறுமோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. இப்படி சிரியா லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதன் மூலம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் போரில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளை உள்ளே கொண்டு வர இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்கள்
தீவிரமாக முயன்று வருவதாக உலக அரசியல் வல்லுநர்கள் விமர்சனம் வைத்துள்ளனர். ஏற்கனவே சிரியா போரில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போரிட்டு வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில் சிரியா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் ஈரான் போருக்கு உள்ளே வரும். வேறு வழியின்றி கட்டாயத்தின் பேரில் அமெரிக்காவும் போருக்குள் வரும். இப்படி அமெரிக்காவை போருக்குள் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்கள் இப்படி செய்கிறாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.